இதயம் முரளி படம் எப்படி இருக்கு? பார்க்க தவற வேண்டாம். இதோ முழு விமர்சனம். நடிகர் அதர்வா நடிப்பில் உருவான இதயம் முரளி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது திரைக்கு வந்துள்ளது. இதயம் முரளி படத்தின் மையக்கரு முழுவதும் ஒருதலை காதலை சுற்றியே நகர்கிறது. இதயம் முரளி என்ற இளைஞராக அதர்வா நடித்திருக்கிறார். பள்ளி பருவத்தில் கீதா என்ற மாணவியை பார்த்தவுடன் அவர் காதலிக்கிறார். ஆனால் அவரது காதலை அந்த பெண்ணிடம் வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறார். சில சூழ்நிலைகளால் இருவரும் பிரிந்து விடுகின்றனர். இருந்தாலும் சிறுவயதில் மனதில் பதிந்த காதலை இதயம் முரளியால் மறக்க முடியவில்லை. காலம் கடந்தும் அந்த காதல் அவருக்குள் உயிருடன் இருக்கின்றது. ஒரு கட்டத்தில் வெளிநாட்டில் வசித்து வரும் கீதாவை தேடிச் செல்ல முடிவு செய்கிறார். ஆனால் அந்த தேடல் அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் சம்பவங்களுக்கு வழிவகுக்கின்றது. முரளியின் வாழ்க்கையில் மற்றொரு பெண்ணாக கயாடு லோகர் நடித்துள்ள கதாபாத்திரம் கதையில் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. அதேபோல் நடிகர் ஃபகத் ஃபாசில் ஏற்றுள்ள கேரக்டரும் கதையின் போக்கையே மாற்றும் வகையில் அமைந்துள்ளது. இறுதியில் முரளி தனது முதல் காதலியான கீதாவை சந்திக்கிறாரா அல்லது வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறாரா என்பதுதான் இதயம் முரளி படத்தின் முக்கிய கதைக்களமாக உள்ளது. உணர்ச்சிகரமான காதல், வாழ்க்கை, பிரிவு மற்றும் மீண்டும் சந்திக்கும் தருணங்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டு இதயம் முரளி படம் உருவாகியுள்ளது. இந்த படம் குறித்து விமர்சித்துள்ள நடிகர் தனுஷின் மேனேஜர் ஸ்ரேயாஸ் தனது வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது: இதயம் முரளி திரைப்படம் பழைய நினைவுகளை மீண்டும் மனதில் கொண்டு வரும் அழகான பயணத்தை ரசிகர்களுக்கு வழங்குகின்றது. படம் முடிந்த பிறகும் நீண்ட நேரம் மனதில் நிற்கும் இனிய நினைவுகளை இந்த திரைப்படம் ஏற்படுத்துகிறது. இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன் தனது முதல் படத்திலேயே சிறப்பான அறிமுகத்தை பதிவு செய்துள்ளார். தமிழ் திரையுலகத்தில் நீண்ட காலம் கவனிக்கப்படக்கூடிய இயக்குனராக அவர் உருவெடுத்துள்ளார். நடிகர் அதர்வா முழு திரைப்படத்தையும் தனது இயல்பான நடிப்பால் தாங்கி நிற்கிறார். கதாபாத்திரத்தின் உணர்வுகளை மிகவும் நம்பகத்தன்மையுடன் வெளிப்படுத்தியுள்ளார். ஒளிப்பதிவாளர்கள் சாய் மற்றும் மனோஜ் பரமஹம்சா இருவரும் கண்கவர் காட்சிகளை உருவாக்கியுள்ளனர். அதேபோல் இசையமைப்பாளர் தமனின் பின்னணி இசை இந்த திரைப்படத்தின் மிகப்பெரிய பலமாக அமைந்துள்ளது. காட்சிகளின் உணர்வை மேலும் உயர்த்தும் வகையில் அவரது இசை அமைந்துள்ளது. இந்த மனதை தொடும் அழகான திரைப்படத்தை உருவாக்கிய படக்குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என ஸ்ரேயாஸ் மனதார பாராட்டியிருக்கிறார். மேலும் இதயம் முரளி திரைப்படம் நடிகர் முரளிக்கு செலுத்தப்பட்ட அஞ்சலியாகவும் பார்க்கப்படுகிறது. 1990ஆம் ஆண்டில் வெளியான இதயம் படத்தில் முரளி நடித்திருந்தார். அந்த படம் இன்றும் காதல் திரைப்படங்களில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. அதே உணர்வை நினைவூட்டும் வகையில் இந்த புதிய படத்திற்கு இதயம் முரளி என டைட்டில் வைக்கப்பட்டுள்ளதாக படக்குழு முன்பே தெரிவித்திருந்தது. அதர்வாவின் சாக்லேட் பாய் கேரக்டர், ஃபகத் ஃபாசிலின் கேமியோ, தமனின் இசை மற்றும் காதலை மையமாக கொண்ட திரைக்கதை ஆகியவை இந்த படத்தின் முக்கிய பலங்களாக பார்க்கப்படுகின்றன. நடிகர் அதர்வாவின் கெரியரில் இந்த படம் வணிக ரீதியாக புதிய மைல்கல்லை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.